அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நான் ஏன் விருத்த சேதனத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பற்றி நான் ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்லிட்டு வரேன் தெரியுங்களா? அதாவது நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கிரேஸை பற்றி போதிக்கிறாங்க, செழிப்பை பற்றி போதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாவத்துக்கு நேராக மக்களை வழி நடத்துகிறாங்க. இது தவறான போதனை, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னெல்லாம் நிறைய இன்னைக்கு செய்தியை கேள்விப்படுறோங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காகத்தான் முக்கியமாக இந்த உடன்படிக்கை பற்றி நான் பேசிட்டு வரேங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கையின் மூலமாக அந்த மக்களுக்கு கிடைச்ச வெற்றியும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டு வரேங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அவங்க உட்கொள்ளலை. அவங்க நியாயப்பிரமாணத்தின் கீழே இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின் கீழே அவங்க இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின் கீழே இருக்கிற மக்களுக்கு தேவன் இவ்வளோ மனித சரீரத்தின் மூலமாக வந்த அந்த இரத்தத்தின் மூலமாக செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின் வழியாக கடவுள் இந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, ஆசீர்வாதம், எல்லா ஐஸ்வர்யம் கொடுத்து அவங்கள மேன்மைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா புதிய ஏற்பாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ நான் பேசிட்டு வர இந்த உடன்படிக்கையின் அடையாளம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பழைய ஏற்பாட்டை பற்றி தான் நான் பேசின்னு வரேன். பழைய ஏற்பாடு அதுலேயும் அவ்வளோ ஆசீர்வாதங்க. பாவம் இன்னும் கழுவப்படலை. வருஷம் அவங்க பாஸ்காவை போய் அனுசரிப்பாங்க. ஆடை கொண்டு போய் நிற்க வச்சு அந்த ஆடு மேலே தன்னுடைய கையை வைப்பாங்க. தன் பாவமெல்லாம் அந்த ஆட்டு மேலே போட்டுடுவாங்க. போய் அதை வெட்டி அந்த ரத்தத்தை பலி செலுத்துவாங்க. அந்த ஆட்டை நெருப்பில் வச்சு எரிப்பாங்க. பாவ நிவாரண பலி பாஸ்காவை கொண்டாடுவாங்க. வருஷம் கொண்டாடுவாங்க. ஆனால் பாவம் நீங்கலை, பாவம் மூடப்பட்டிருக்குது. பாவம் இருக்கும்போது தான் ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் நீங்கலை, பாவம் இருக்கும்போது தான் தேவன் கூட அவங்களோட கூட உடன்படிக்கை செய்கிறாரு. அவங்கள தேவன் எங்களோடு கூட இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தான் அவங்க யுத்தத்துக்கு போறாங்க. தாவீது போறாரு, யோசுவா போறாரு. யோசுவாவும் காலேபும் போறாங்க. எங்க போறாங்க? எரிகோ பட்டணத்துக்கு போறாங்க. போகும்போது அங்க இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்துட்டு கூட 10 பேர் 12 பேர் போனாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க ராட்சதர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம வின் பண்ண முடியாது, நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு அந்த 10 பேர் சொன்னாங்க. ஆனா காலேபு யோசுவா என்ன சொன்னாங்க? அவங்கெல்லாம் ராட்சதர் கிடையாது, நம்ம தான் ராட்சதர். ஏன்னா வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நம்மளோட கூட இருக்கிறாரு, நம்ம தான் ராட்சதர்கள், நம்ம அவங்கள போய் வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதனால தான் அவ்வளோ வெற்றி பெற்றாங்க. அவ்வளோ தேவன் அவங்களோட கூடவே. பாவம் கழுவப்படலைங்க. பாவம் கழுவப்படாத இருக்கிற பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு ஆண்டவர் இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாரு. இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? நீ ஹைப்பர் கிரேஸை பற்றி போதிக்கிற, கிருவியை பற்றி போதிக்கிற. நீ கிருவியை பற்றி போதிச்சேன்னா பாவம் செஞ்சிருவ, பாவம் செஞ்சா நரகத்துக்கு கொண்டு போயிடுவ. அதனால இதெல்லாம் கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிங்க பண்றது அப்படின்னாலாம் சொல்றாங்க. பத்தியா, இவங்களுக்கெல்லாம் வேதத்தின் வெளிச்சம் தெரியல, புதிய உடன்படிக்கையின் அடையாளம் என்னன்னு தெரியல. இப்போ நான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உடன்படிக்கைக்கு பற்றி தான் நான் இப்போ பேசிட்டு வரேன். அந்த உடன்படிக்கையில எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ பாதுகாப்பு பாருங்க. பாவம் கழுவப்படலைங்க.
பழைய ஏற்பாட்டில் பாவம் கழுவல. ஆனால் யோசுவா யுத்தத்துக்கு போறாரு. போகும்போது நேரம் ஆகிப்போச்சு, இன்னும் இருக்குது ஜனங்க. அப்போ என்ன சொல்றாரு, அவங்களுக்கு வெளிச்சம் வேணும். யோசுவா சொல்றாரு, சூரியனே நீ அங்கே நில்லு, சந்திரனே நீ அங்கே நில்லு. இப்படி சொன்ன உடனே சூரியன் அங்கே நின்று போச்சு, சந்திரனும் அங்கே நின்று போச்சு. பாவம் கழுவப்படலைங்க. நியாயப்பிரமாணத்தின் கீழே அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அந்த மாதிரி மக்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, சூரியன் நின்று போச்சு, சந்திரனும் நின்று போச்சு. எப்படி? யோசுவா நினைச்சாரு, தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் எங்களோடு கூட இருக்கிறாரு அப்படின்ற ஆழமான அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை யோசுவாவுக்குள்ள இருந்ததுனால தான் சூரியனை நிற்க வச்சாரு, சந்திரனை நிற்க வச்சாரு, யுத்தத்துல வெற்றி பெற்றாரு. பழைய ஏற்பாட்டுலங்க, பழைய ஏற்பாட்டுல இவ்வளவு நடக்குது. ஸோ இன்னும் நான் புதிய ஏற்பாட்டுக்கு வரல. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த செய்தி நீங்க கேட்க கேட்க உங்க உள்ள அப்படியே பொங்குங்க. ஐயோ இவ்வளோ நாள் நம்ம விட்டுட்டோமே, இவ்வளோ நாள் இந்த சத்தியம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க பின்னாடி உணர்வீங்க. அதனால தான் முன்னாடியே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உடன்படிக்கை பற்றி இப்போ நான் பேசிட்டு வரணும். அதனால தயவு செய்து இந்த செய்தியை மக்களோட கூட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க.